சரி சார். எனக்கு இப்போ இன்னொன்னு, அந்த விஜய் வளர்ந்த பின்னணி, அந்த அவருடைய தந்தை வந்து சிவப்பு மல்லி, சட்டம் ஒரு இருட்டறை, இப்படி நீதிக்கு தண்டனை, இந்த மாதிரியான ஒரு ஒரு இடதுசாரி ஒரு அரசியல் பின்னணியில தான் அவருடைய தந்தையோட அரசியல் அந்த கருத்துக்கள் அந்த திரைப்படங்கள்ல எதிரொலித்தது. அந்த பாதிப்புல தான் நடிகர் விஜய் ஓரளவு வளர்ந்திருக்கலாம். அதனுடைய தந்தையோட ஒரு அரசியல் கனவு வந்து நனவாக்குவதற்காக அவர் அந்த அரசியல் பிரவேசத்துல இருக்கிறார்னு சொல்லலாம். ஏன்னா தமிழகத்தை பொறுத்தவரை அந்த நடிகர்களோட அரசியல் பிரவேசங்கிறது பல முறை இது நல்ல வெற்றியாகிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா, விஜயகாந்த்ல இருந்து இப்போ வந்து கமலஹாசன் உள்ளிட்ட பலர் வந்திருக்காங்க. இருந்த போதிலும் இவரால் அந்த நடிகர்கள், அதாவது இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு வாக்கு வங்கியை, அதுக்கான வாக்கு வங்கிக்கான முயற்சியில இப்போ அதுல பாமக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்குது. இந்த திமுக அதிமுக இல்லாத ஒரு புதிய வாக்கு வங்கியில ஒட்டுமொத்தமாக விஜயால வந்து கவர முடியுமா சார்? இன்னொன்னு, இந்த பொதுவா அந்த மாணவிகள்கிட்ட அந்த அரசியல் ரீதியான ஒரு 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 பழைய அந்த திராவிட இயக்க அரசியல் காலத்துல இருந்தது போலவோ, அல்லது இடதுசாரிகள் ஓரளவு இந்த கல்லூரிகள் மாணவர்கள்லாம் இந்த பள்ளி கல்லூரிகள்ல போய் இந்த மாணவர்கள்ட்ட போய் இந்த சித்தாந்தங்கள் அரசியல் பத்தி பேசுனது, ஏபிவிபி, எஸ்எஃப்ஐ மற்றும் திமுக மாணவர் அமைப்புகள் போய் பேசுனது போன்ற இப்போதைக்கு சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு பொதுவான ஒரு திரையுலக பிரமுகர், அதாவது இந்த பொதுவாக அந்த அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த மாதிரி இது போன்ற பொதுவாக, அதாவது எந்த பக்கமும் சித்தாந்தமத்த ஸ்ட்ராங்கா இல்லாம ஒரு பொதுவான போக்கு, மக்களோட மனநிலை போக்கு அதை அறிந்து மாணவர்களோட இன்றைய ஒரு தற்கால சிந்தனை போக்கோட ஒட்டி அந்த விஜயகாந்த், அந்த விஜயோட அரசியல் பிரவேசம்ங்கிறது இப்படி பல கருத்துக்களையும் அவர் மக்கள் பொதுவான கருத்துக்களை ஏற்று அவர் தெரிவிக்கிறாரு. அதனால அந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியானது 30-25 அந்த வாக்கு வங்கி மீது ஒரு 40% வாக்குகள் அங்கிட்டு இங்கிட்டு அலைக்கழிக்கப்படக்கூடிய அந்த வாக்கு வங்கி இதுல ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு எதுவும் இருக்குதா பாக்குறீங்களா சார்? நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், பல தேர்தல்களை பாத்துருக்கீங்க, பல தலைவர்கள் மக்களுடைய மனப்போக்குகளை அறிஞ்சதுனால சொல்றேன். ஒரு ஹார்ட் ஐடியாலஜி இல்லாம, அதாவது மதம், இனம், ஜாதி, சித்தாந்தம் இவை இல்லாம, கொள்கை இல்லாம ஒரு பொதுவான ஒரு கூட்டம் அது திரளுவதற்கான வாய்ப்பு தமிழக சூழல்ல இப்ப இருக்குதான்னு நினைக்கிறீங்களா சார், இந்த செல்போன் இன்டர்நெட் யுகத்துல? இல்ல, பொதுவா வந்து ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா ஒரு 15-20% வந்து ஒரு வாக்காளர்கள் வந்து எதுவுமே முடிவெடுக்காத இருப்பாங்க. அவர்கள் தான் வந்து இந்த வெற்றி பெற ஒரு கட்சியை தீர்மானிக்கிறவங்களா இருக்காங்க. அவங்க எந்த பக்கம் சாயறாங்களோ அந்த பக்கம் வெற்றி வரும். பொதுவாகவே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 50 வருஷமா பாத்தீங்கன்னா 2 திராவிட கட்சிகளும் வந்து பதிவார ஓட்டுல ஒரு 60-70% வரையும் வாங்குறத நம்ம பாக்குறோம். நம்ம அதுக்கப்புறம் அந்த மீதி இருக்கிற இந்த ஒரு 10% மொத்தம் வாங்கினாங்க. அப்புறம் 20-25% அந்த நடுநிலை மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்க, திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போட்டு அவங்க ஜெயிக்கிறது இருக்கு. ஆக்சுவலா எம்ஜிஆரே கூட கிட்டத்தட்ட 30-40 வருடங்கள் அரசியல் இருந்துட்டு ஒரு திராவிட இயக்கத்தின் நீட்சியா தான் வந்து அரசியல்ல வராரு. வந்தவர் கூட அவரால் எடுத்த உடனே வந்து 33% ஓட்டு தான் அவரால் 77 வாங்க முடிஞ்சது ஆக்சுவலா. ஆனா எம்ஜிஆர் மாதிரியான அரசியல்ல வந்து நீண்ட வரலாறு இல்லாம, எந்த விதமான ஒரு கொள்கை தெளிவும் இல்லாம விஜய் வந்திருக்காரு. அதாவது மக்களுக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கே தவிர, ஒரு திராவிட இயக்கம்னா உங்களுக்கு ஒரு சமூக நீதி அப்படின்ற சுயமரியாதை அல்லது பெண்களின் உரிமை அல்லது மாநில சுயாட்சி, இந்த மாதிரி சமத்துவம், இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பொதுப்படையா வச்சிருக்கிற திராவிட இயக்கம், அந்த மாதிரியான ஒரு பிராட் பேஸ்டான ஒரு கொள்கை அடிப்படையில வந்து விஜய் வந்து தன்னுடைய அரசியல் பாதையை இன்னும் துவங்கல. இன்னும் அவர் ஒரு மாநாடு போட்டு அவர் எதை தெளிவுபடுத்த போறாருன்னு தெரியல. இப்ப போன வாரம் அவர் பேசின போதே நீங்க நீட்டை பத்தி பேசாத தப்பு நம்ம இந்த வாட்டி சொன்ன உடனே அவர் உணர்ந்தாரு. இந்த வாரம் அவர் பேசியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது அவர் தன்னுடைய கொள்கைகளை வந்து இன்னும் விரிவா சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குன்றத நம்ம பாக்குறோம். நீங்க ஒரு கமிட்டடான ஒரு பிஜேபியிலயோ அல்லது திமுகலயோ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் விங் மாதிரி அவர் மாதிரி அது மாதிரிலாம் அவர் உருவாக்க முடியுமான்னா அவரோட கொள்கையை சொன்ன பிறகுதான் அது தெரிய வரும். எடுத்த உடனே 33% எம்ஜிஆர் மாதிரி ஓட்டு வங்கி வந்து அவர் வாங்குவாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத நான் பாக்குறேன். ஸோ இந்த சூழல்ல பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து அவர் ட்ரை பண்றாரு. அவர் வந்து ஒரு கட்சி துவங்கி முதல்ல ஒரு மாநாடு போட்டு தன்னுடைய கொள்கைகளை இன்னும் தெளிவுபடுத்தினார்னா தான் இன்னும் கொஞ்சம் அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் விங்கு அல்லது ஒரு கமிட்டடான ஒரு ஓட் பேங்கை வந்து அவர் கிரியேட் பண்ண முடியும். அது எப்ப பண்றதுன்னு தெரியல. அது பண்ணும்போது தான் நம்ம அதை பத்தி பேச முடியும். தற்சமயத்துக்கு வந்து அவர் வந்து நிச்சயமாக திராவிட இயக்கத்தை சார்ந்தெல்லாம் வந்து எந்த விதமான அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது என்பது கருத்து. நீட் என்பது கண்டிப்பாக கட்சிகளை தாண்டி பல தரப்பிலிருந்தும் அது நீட் எக்ஸாமுக்கு வந்து எதிர்ப்பு வருது. அந்த எதிர்ப்புல மற்றும் ஒருவராக விஜய் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் என் கருத்து.